அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்று ஒரு யாழ் பொதுநல வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஒரு சுகமான சம்பவத்தின் நினைவு கூட்டமை பற்றிய தகவலை பார்ப்போம். 1987 ஆண்டு யாழ் பொதுநல வைத்தியசாலையில் நிகழ்ந்த வன் செயலின் பொழுது உயிர் நீத்த 68 பேரின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று வைத்தியசாலையில் அனுஷ்டிக்கப்பட்டது. இது 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வாகும். 1987 ஆண்டு யாழ் பொதுநல வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் வைத்திய பணியாளர்கள் 21 பேர் உட்பட 68 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு இன்று வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் உறவினர்கள் உற்றார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் நடைபெற்றது. வன்செயலில் 1987 ஆண்டு இதே நாளில் நமது வைத்தியசாலை வளாகத்திலே கடமையில் இருந்தபோது, அதாவது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நோயாளிகளை பராமரித்துக் கொண்டு அவர்களுக்கு சேவையை வழங்கிக் கொண்டிருந்த நமது அன்பான உறவுகளை இழந்து இன்றைக்கு 38 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களின் ஆத்மா சாந்தி அறிய தற்பொழுது இறையருள் வேண்டி தேவாரம் இசைக்கப்படும். மலரஞ்சலி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு நமது வைத்தியசாலையின் பிரதி படைப்பாளர் அவர்களை வேண்டியிருக்கின்றோம். சாந்திக்காக தற்பொழுது மலரஞ்சலி நிகழ்வு இடம்பெற்று நிறைவடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களின் சேவையினை நினைவுகூறும் முகமாகவும் அவர்களின் ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்காகவும் இரங்கலுரை ஆற்ற வருமாறு அழைத்திருக்கின்றோம். நமது வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் போதாசன் சார் அவர்களை நமது மதிப்புக்குரிய பணிப்பாளர்கள் உத்தியோகபூர்வமாக பொறுப்பு சென்றிருப்படியினால் அவ்விடத்தை நான் பொறுப்பெடுத்து நிகழ்வைக்கு தலைமையாகிக் கொண்டிருக்கின்றேன். மேலும் இவ்விடயம் பற்றி நேரடியாக அந்த காலத்தில் இருந்தபடியினால் நான் ஒரு சில விடயங்களை பார்க்கின்றேன். அந்த காலத்தில் நான் 4வது வருட மருத்துவ மாணவராக இருந்தேன். இந்த சம்பவம் நடக்கின்ற நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு போராளிகளினால் இந்த வைத்தியசாலையில் இருந்த போராளிகள், காயமடைந்த போராளிகள் அனைவரும் அவருடைய போராளிகளின் மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் அனைத்து காயமடைந்த அனைத்து போராளிகளும் இந்த வைத்தியசாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். காந்தியினுடைய பாரத தேசம் எப்பொழுதும் ஒரு நியாயமான தேசமாக இருக்கும் என்று அந்த நம்பிக்கையுடன் அவர்கள் இந்த வைத்திய சேவையை மத நோயாளர்களுக்காக வழங்குவதற்கு வந்திருந்தார்கள். அவ்வேளையிலே நானும் குறிப்பிடலாம், எத்தனையோ நோயாளிகளே விருப்பம் என்றால் வீட்டை போகும்போது என்று நிர்வாகம் கூறிய பொழுதும், இல்லை எங்களுக்கு இந்த வைத்தியசாலையை விட்டு போக முடியாது, நீங்கள் எங்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள், எங்களை விட்டு போவாதீர்கள் என்று நோயாளர்களை கையெடுத்து கும்பிட்டார்கள்.
அப்படி கையெழுத்து கும்பிட்ட நிலையில் நமது வைத்தியர்கள் அவர்களை விட்டு போக முடியாமல் இந்த வைத்தியசாலை தமது சேவையை வழங்குவதாக உறுதியான தீர்மானத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு அன்று காலை நாங்கள் வெளியிலிருந்து வைத்தியசாலை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கந்தர்மட சந்தியில் வைத்து போராளிகளால் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் சில வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய உத்தியோகத்தர்களால் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்றைய நாள் முழுக்க இந்த வைத்தியசாலையில் என்ன நடந்தது என்ற வெளியுறவு தொடர்பு எங்களுக்கு தெரியாது. ஏனெனில் அந்த காலத்தில் தொலைபேசி வசதிகளோ எதுவும் இல்லை. ஆனால் பிற்பகல் வேளையில் வைத்தியசாலையை சுற்றி இருந்த பிரதேசங்களில் கடுமையான சண்டை நடைபெற்றதாகவும் வைத்தியசாலை நடைபெற்றதாகவும் கேள்விப்பட்டோம். அதுவரை எங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்தது தெரியாது. அடுத்த நாள் காலையில் 8 மணி அளவிலிருந்து தப்பி பிழைத்த சில வைத்திய ஊழியர்கள் இந்த சாட்சியாக இருந்தார்கள். அவர்கள் மட்டும் வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் வெளி உலகத்துக்கு இங்கே என்ன நடந்தது, காந்திய தேசத்து இராணுவம் உங்களை என்ன செய்தது என்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. கையெடுத்து கும்பிட்ட வைத்திய நிபுணர்கள் தாங்கள் வைத்தியர்கள் இந்த வெள்ள கோட்டுடன் இந்த கோப்பையும் கொடுவி கொண்டிருந்த வைத்தியர்கள், தாதி பரிவாளர்கள், தங்கள் நீரோடு குடன்ற தாதியர்கள், சேவையாட்கள், நோயாளர்கள், இவர்களை கூட இந்த காந்தி தேசத்து இராணுவத்தால் அடையாளம் காண முடியாமல் போயிருக்க முடியாது. ஆனால் அவருடைய இழிவான வன் செயல் அது வைத்தியர்கள் மீதும் அது நோயாளர்கள் மீதும் காட்டியது. அது கிட்டத்தட்ட 39 வைத்தியர்கள் வாழ்ந்தது இன்றைக்கு 38 வருடங்களாகின்றன. உலகத்திலே நான் கேள்விப்பட்டது முதலாவது இப்படியான நிகழ்வு இலங்கையில் தான், அது யாழ்ப்பாணத்தில் சம்பவத்தில் நடைபெற்றது. இது ஒரு சரித்திர நிகழ்வு. இந்த நிகழ்வு ஆனது எமது வைத்திய சேவை நிபுணர்களும் வைத்தியர்களும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஓடாமல் நின்று எவ்வளவோ தமது உயிரை ஈர்ந்து மண்ணுக்காக பாடுபட்டவர் என்பதற்காக சரித்திர சான்றாக எதிர்காலத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்காக தொடர்ந்தும் இது ஒரு இதே முறையில் கொண்டாடாமல் நாங்கள் இன்னொரு வழியை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய முறையை நாங்கள் வைத்திய பணிப்பாளர் சேர்ந்து நடத்துவோம் கூறி சிற்றுரையை முடிக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற போது விடுதி இலக்கம் 8 ஒரு நோயாளரை பராமரித்துக் கொண்டிருந்த தற்பொழுது ஓய்வு பெற்ற ஆசிரியரான திருமதி தர்மரட்னம் அவர்களை இரங்கல் உரையாற்றுமாறு. உண்மையில் 1987ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற செல்வீச்சில் காயமடைந்த எனது மெச்சாளின் மகனை வைத்துக்கொண்டு 8ஆம் வார்டில் நானும் எனது சகோதரியும் பராமரித்துக் கொண்டிருந்தோம். அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் கைலாச பிள்ளையார் கோயிலடியில் இந்தியன் ஆர்மியினால் அடிக்கப்பட்ட அந்த செல், அதாவது உதயன் பணிமனையில் அடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் அந்த செல் வீச்சில் அந்த வீட்டில் இருந்த 7 பேர் உயிரிழந்தார்கள். அதில் இங்கு டியூட்டராக இருந்த தில்லியம்பலம் கதிர்ராமதாஸ் அவர்களும் ஒருவர். அவர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு தியேட்டர் வாசலில் தான் அவருடைய உயிர் பிரிந்தது. இந்த பிள்ளைகளினுடைய தாய் உயிராக காயமடைந்து வைத்தியசாலையில் ஒரு நாள் உள்ளா இருந்து இரவு முழுவதும் இருந்து இறந்ததார். பிள்ளைகள் அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த ஆண் பிள்ளைகளில் ஒருவருக்கு சிறு காயம், மற்றவருக்கு காலில் பாதம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அணைத்தபடி இருந்தபடியால் அந்த பிள்ளையின் பாதம் துண்டிக்கப்பட்டு குதிவிட்டது. அவரை நான் அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் 2ஆம் வருடம் முகாது மருத்துவ பீடத்தில் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நாங்கள் குடும்பில் இருந்தோம். எங்களை அழைத்து வந்து நான் வைத்தியசாலையில் அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் அவர்கள் அனைவருமே எங்களுக்கு பரிச்சயமானவர்கள். உண்மையில் நாங்கள் வெளியேறவில்லை. அந்த 11ஆம் தேதியில் இருந்து 1.5 மாதமாக இந்த வைத்தியசாலையை தான் நம்பியிருந்தோம்.
அதே மாதிரி தான் நான் இப்பொழுது எந்த தனியார் வைத்தியசாலைக்கும் செல்வதில்லை. இந்த வைத்தியசாலையில் நாங்கள் அந்த காலம் அனுபவித்த அந்த துன்பங்களை விட வாய்ப்பை நாங்கள் அனுபவித்து விடுவோம். அந்த வகையில் இந்த இவர்கள் எங்களுக்கு நல்ல பராமரிப்பு. உண்மையில் நாங்கள் கன பேர் வெளியேறிவிட்டார்கள். இந்த வைத்தியசாலையிலிருந்து வைத்தியம் நடைபெறாது என்று சொல்லி உறவினர்கள் எல்லோருமே சென்று விட்டார்கள். நாங்கள் நெடுந்தீவு செய்த நாங்கள் எங்களோட அம்மா அப்பா எல்லாம் நெடுந்தீவில். இப்போ இங்கே வந்து பார்க்கறதுக்கு வேறும் இல்லை. ஆனால் பிள்ளைகளை கொண்டு வெளியில் சென்றால் அவருடைய கால் பாதிக்கப்படுமே என்று சொல்லி நானும் எனது சகோதரியும் அவர் வந்து பல்கலைக்கழகத்தை முடித்துவிட்டு இருந்தவா. இருவரும் தான் அந்த பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டு இங்கே இருந்தோம். அந்த வேளையில் உண்மையில் அந்த மதிய அந்த 11 மணி 12 மணி இருக்கும் ஒரே சத்தம். அந்த உண்மையிலே எனக்கு இப்பவும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வளவு சத்தம் கேட்டபடி இருந்தது. நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இருந்தோம். அப்போது அந்த மங்கையரசி என்று சொல்லி அரசி அக்கா, அவ வந்து நர்ஸ், எங்களுடைய நெடுந்தீவை சேர்ந்தவர், எங்களுடைய உறவினரும் கூட. உண்மையில் அவ ஓடி வந்து என்னிடம் பஞ்சு தந்தான். இந்த இவனுக்கு காதுக்குள்ள வையுங்க, பஞ்ச வச்சால் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார்ன்னு சொல்லி பஞ்ச தந்து போட்டு வந்தவதான். அதன் பிறகு நாங்கள் அவர்கள் கண்டதே இல்லை. உண்மையில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து 3 நாட்களாக அந்த நாள் ஃபுல்லா அடுத்த நாள் என்ன நடந்ததுன்றதே எங்களுக்கு ஒரு கனவு. நான் இப்போ நினைச்சு பார்க்குறேன் என்ன நடந்தது, என்ன எப்படி நாங்கள் இருந்தோம். எல்லோரும் கட்டிலுக்கு கீழே நாங்கள் எல்லோருமே படுத்தபடி. பிள்ளைகள் குழந்தைகள் கூடி அளவில்லை. நாங்கள் வைத்திருந்தவருக்கு 1 வயதும் 10 மாதம் குழந்தை. அவர் கூடி அம்மா என்று ஒரு நாளும் அழுந்ததில்லை. அவரையும் நாங்கள் வைத்துக் கொண்டு அந்த கட்டலுக்கு கீழே அவ்வளவு பேரும் அதால் பாதிக்கப்பட்டு அவ்வளவு பேரும். ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் அது வெளியில் காயப்பட்டவராக இருப்போடும் அந்த ஊந்து உள்ளுக்கு வந்தார். அவரை நாங்கள் கிடந்த கல்லங்கடி பஞ்சத்தோடு அமர்த்தி அவரை உள்ளுக்கு வைத்திருந்தோம். அவர் தப்பிவிட்டார். எங்களோட வார்டுகளை நாங்கள் அந்த 8ஆம் வார்டில் இருக்கைக்குள்ள ஒரு பேரப்பிள்ளையை பராமரித்து கொண்டு ஒரு அம்மா இருந்தவா அந்த வார்டுகளை வந்து எங்களுக்கு ஒரு வெடியம் வந்து விழுந்து ஸ்மெல்ல விழுந்து தெரிஞ்சது. அப்போ அந்த அம்மாவுக்கு கையில் பட்டுடுது. அதை நாங்கள் ஏதோ எல்லாம் கட்டிலுக்கு கீழே தான் 2 தினங்களும் உண்மையில் அதை அந்த நினைத்து பார்க்க உண்மையாக எனக்கு அந்த நினைச்சு பார்ப்பேன். ஏதோ கடலுக்கு கீழே இருந்த நாங்கள் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த குழந்தையும் அதை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கிறேன்ன்றது தான் எனக்கு உண்மையில என்னாலும் அந்த வாழ்க்கையில மறக்க முடியாத நாளை அந்த நாட்களை. எங்களுடைய மாமா அந்த செல்வத்தில் தப்பி இருந்தவர். அவர் நல்லூருக்கு சென்றபடியால் அவரும் மற்ற மகனும் அடுத்த நாள் மத்தியானம் ஏதும் தெரியாத இந்த மோச்சரி அந்த பின் வாசலால உள்ளுக்கு வந்துட்டார். மாமா எப்படி வந்தீங்கள்னு கேட்டால் ஏதோ வந்துட்டேன், நீங்கள் இருக்கிறீங்களா? அடுத்த நாள் மத்தியானத்துக்கு பிறகு இப்போ இங்கே நடந்ததெல்லாம் ஏதோ இங்கால நடக்குதுன்னு சொல்லினா நாங்கள் எழும்பவே இல்லை, கடலுக்கு கீழே தான். அதுக்கு வந்திருந்தான்னு சொல்லியிருந்தா நாங்களும் நான் வீட்டை இருந்து படி கிடைக்கல. என்ன கணவருக்கு சொன்னேன், நீங்கள் என்ன நினைச்சு பார்த்துருப்பீங்களோ தெரியாதுன்னு சொல்லி. இப்படி இந்த 38 வருடங்களாக நாங்கள் இவ்வளவு துன்பத்தை நாளாக நான் நினைத்து பார்ப்பேன். உண்மையில் அடுத்த நாளாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்த நாள் விடியவும் எங்களுக்கு இரவு பகல் எப்படி வந்ததுன்றதே அது மறந்து போச்சு, எப்படி வந்தது தெரியாது. அடுத்த நாள் விடியவும் ஒரு சத்தமாக இருந்தது தொடர்பு ஒரு நாள். அதன் பின்னர் தான் எங்களோட மாமா வந்தார். பின்னர் ஒரு நினைக்கிறேன் 23ஆம் தேதியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வாசலில் வந்து ஒரு உயரமான ஒரு ஒரு ஆள், நல்ல உயரமானவர். அவரும் வேறு ஆட்கள் கண்டு எல்லாரும் எழும்பி வெளியில கையொட்டி கொண்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்கள் நினைச்சோம் சேட்டி இன்றைக்கு நாங்கள் இருக்க இடத்துல எங்கேயோ கூப்பிட்டு விட்டு எங்களை சொல்லப்போம். அதுதான் நாங்கள் எங்களோட மனம் அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. பிள்ளைய 2 தூக்குறது, 2 கையை அப்படி ஏற்றுறது, அவரையும் தூக்கி நான் ஒரு கையை அப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் வெளியில வாசலால் வருகிறோம். உண்மையில் அந்த இப்போ அந்த பாதையெல்லாம் புதியதாக வந்து விட்டது. அந்த பாதை வழியே போகின்ற பொழுது நிறைய உடலங்கள். உண்மையில் இவர் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு மட்டும் இவ்வளவு உயரமாக தெரிவு செய்யப்படுது. ஆனால் அன்று நிறைய பேர் அங்கே இங்கே இறந்ததுக்கான சான்றுகளை நாங்கள் கண்டோம்.
அந்த வார்டில் எல்லாம் கட்டில் என்றெல்லாம் தொங்கிக் கொண்டெல்லாம் நிறைய உடலங்கள் இருந்தது. நான் அந்த அவையின் உறவினர்கள் அதோட தெரியப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறேன். அந்த உடலங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே எங்களை லைனில் கூட்டி கொண்டு போயினோம். எங்கேயோ நினைவோ நடக்க போகுது. அடுத்து அந்த 33ஆம் வார்ட் 33 இல்லை 29 30 அந்த கட்டிடம் இப்பவும் இருக்குது. அதுக்குள்ள போனால் எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் மாறுது. அந்த வார்டில் கொண்டு போய் எங்களை எல்லாரையும் அதுக்கு இருத்தியாச்சு. சரி, நாங்கள் இதுக்கு வச்சு போட்டு ஒரு எடியாக அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் எங்களோட முடிவு அதுதான். இப்படி ஒரு முடிவில் இருக்கின்ற பொழுது தான் அந்த சந்தர்ப்பத்தில் அப்புறம் அன்சியாசி நாங்கள் பொறுப்படுத்திட்டோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கோ என்று சொன்னது. அதன் பின்னர் கொஞ்சம் எங்களுக்கு உயிர் வந்தது. ஆனால் உண்மையில் நாங்கள் செட்டியாக அது நாங்கள் மட்டுமில்லை, அது அடுத்த தினங்களில் எங்களுடைய இந்த உடலங்கள் எல்லாம் அந்த பிரேத அறை அதுக்கு பக்கத்தில் போட்டு எரிக்கப்பட்டது எல்லாம் எங்களை கண்ணால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1.5 மாதத்துக்கு நான் இந்த வைத்தியசாலையில் நானும் எனது சகோதரியும் அவள் கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்தேன், தோல் போயிட்டு அவன் நானும் இந்த பிள்ளையை பார்த்து கொண்டு இருந்தேன். நாங்கள் உண்மையில் இப்படியான நிறைய இதுகளையெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறோம். முந்தி நாங்கள் பிரேதம் எரிந்தால் கையாட்ட மாட்டம் போனால் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தோம். போட்டு எரிக்கப்பட்டது அதில் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்தோம். அது இப்படித்தான் நம்மளுடைய நினைவுகள். உண்மையில் அந்த நினைவுகள் மறக்க முடியாது. உயிர் உள்ளவரை மறக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை 1987ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த வன் செயலின் மரணங்களை உண்மையிலே வாழ்நாளிலே மறக்க முடியாத அந்த துயர சம்பவத்தை இங்கே அந்த ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் அன்பு பட்ட துன்பங்களையும் இங்கிருந்த நோயாளர்கள் பட்ட அவலங்களையும் அந்த வலிகளை எடுத்து இறங்கி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து சென்றார்.